வெல்கம் டு அவர் சேனல் பைவைஸ் அகாடமி டே 3. இப்போது ப்ரீவியஸ் கிளாஸஸில் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ப்ரீவியஸ் கிளாஸஸில் பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா என்ன அண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் பைத்தானில் நம்ம என்னென்ன லாங்குவேஜஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டா பேஸ்னால் என்ன அண்ட் அதோட யூஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். நான் ப்ரீவியஸ் கிளாஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பைத்தானோட கோடெல்லாம் ரன் பண்ணுறதுக்கு ஒரு எடிட்டர் இருக்குது. ஸோ என்ன எடிட்டர் யூஸ் பண்ணணும் அண்ட் டவுன்லோட் பண்ணுறது எப்படி, அதை எப்படி ரன் பண்ணணும், ரன் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்குது பைத்தானை பொறுத்தளவுக்கு, வேரியபிள்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ், டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து ஒரு கண்டெய்னர் அந்த மாதிரி. இப்போது ஏதோ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட அதை வந்து ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வைக்கும்போது தான் திருப்பி அதே இடத்துல போய் நம்மளால் எடுத்துக்க முடியும். சேம் அதே மாதிரி தான் ஒரு பாக்ஸ் மாதிரி. இப்போ நான் ஒரு வேல்யூ வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த வேல்யூவை பர்டிகுலராக அந்த இடத்துல வைக்கும்போது தான் நம்மளால் வந்து ரிட்ரைவ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணுறோம் அப்படின்னா 2 நம்பர் வேணும். ஸோ அப்போ அந்த 2 நம்பரை இப்போ நம்பர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஈக்குவல் டு 20ன்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்ணியிருக்கேன். 20 அப்படிங்கிறது நம்மளோட வேல்யூ, நம்பர் அப்படிங்கிறது வேரியபிள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோம். அந்த 20ங்கிற வேல்யூவை நம்பர் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஐடென்டிஃபையர்ஸ் அப்படிங்கிறது தான் வேரியபிள் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூலை செட் பண்ணுது. ஸோ அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்கோர் வந்து ஒரு வேரியபிள் கொடுக்குறப்ப எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், 1 ஃபர்ஸ்ட் டேட்டா ஈக்குவல் டு 20 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டேட்டா ஈக்குவல் டு 20ன்னு கொடுத்தோன்னா இதை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிறப்ப இது வந்து நமக்கு வந்து எடுத்துக்காது டேட்டா டைப்பாக. ஓகேவா? நமக்கு எரர் த்ரோ பண்ணிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து டிஜிட் வந்து கொடுக்கக்கூடாது. இப்போ டேட்டா 1 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு ஈக்குவல் டு 20ன்னு கொடுத்தோன்னா இதை வந்து இந்த ஐடென்டிஃபையர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேவா? வேரியபிள்ஸ். ஸோ இப்போ ஐடென்டிஃபையர்ஸ் அப்படிங்கிறப்ப ஐடென்டிஃபையர்ஸ் ஆர் யூஸ்டு டு ஐடென்டிஃபை த வேரியபிள், டேட்டா, கிளாஸு, ஃபங்க்ஷன்ஸ், அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு டேட்டாவை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இவ்வளோ தான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் க்ரோம்குள்ளே போயிட்டு python.org அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்ம வந்து டைப் பண்ணிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக பைத்தானோட அந்த வெப்சைட்குள்ளே மூவ் ஆயிரும். ஸோ இப்போது இந்த பேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டவுன்லோட்ஸ்ன்னு இருக்கும். அதில் வந்து டிஃபால்ட்டாக இப்போ கரண்ட்டாக என்ன வெர்ஷன் ரன் ஆகிட்ருக்கோ அது இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் தான் டவுன்லோட் ஆன ஃபைலை டவுன்லோட்ஸ்குள்ளே போய் செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் வந்து டவுன்லோட்ஸ் கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போது ரன் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஐடிஎல்இ அப்படின்னு சொல்லுவோம். பைத்தானை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கான ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இந்த ஐடிஎல்இ தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணது இந்த ஐடிஎல்இ தான். ஐடிஎல்இ அப்படின்னா என்ன அப்படின்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ நமக்கு ஒரு வேளை பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணணும்னா கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் போய்ட்டு பைத்தான் டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன வெர்ஷன் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கிடச்சிரும். அப்படி இல்லைனா ஆஸ் யூஷுவல் நம்ம சர்ச் பண்ணோம்ல ஐடிஎல்இன்னு, அந்த மாதிரி சர்ச் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் டவுன்லோட் ஆயிருச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? அவ்வளோதான். இவ்வளோதான். சிம்பிளாக வந்து நம்ம வந்து பைத்தான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எந்த காஸ்ட் எதுவுமே நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஈஸியாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் வந்து நீங்கள் ஐடிஎல்இ அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இந்த பேஜ் தான் உங்களுக்கு வரும். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்பிரிட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இன்டர்பிரிட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு லைன்லேருந்து அடுத்த லைன் கொடுத்தேன் அப்படின்னா உடனே நெக்ஸ்ட் லைனில் வந்து எனக்கு அந்த ப்ரீவியஸ் லைனுக்கான எக்ஸிக்யூஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா A ஈக்குவல் டு 10ன்னு போட்டிருக்கோம், B ஈக்குவல் டு 20ன்னு போட்டிருக்கோம். இப்போ ஏன்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஏல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிரும். ஸோ இது வந்து இன்டர்பிரிட்டர் அப்படிங்கிறதுனால லைன் பை லைனாக வந்து எக்ஸிக்யூஷன்ஸ் நமக்கு நடக்கு. ஸோ ரன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எந்த கமாண்ட்ஸும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நீட் இல்லை. ஓகேவா? பட் நம்ம வந்து இதிலே வந்து நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல் இல்லை. அட்லீஸ்ட் நம்ம இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னாலுமே ஒரு 100 லைன் இருக்கும்.
ஸோ இன்டர்பிரிட்டரில் நம்ம பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த இன்டர்பிரிட்டர் அப்படிங்கிறதுக்கான யூஸ் என்னங்கிறத நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இதை பார்த்துட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு A = 10 அண்ட் B = 20ன்ட்டு நான் இன்னொரு ஃபைலில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபைலில் வந்து 8 ஆகும். அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா day 1 அப்படின்னு சொல்லி கொடுத்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? day1.py அப்படிங்கிறது வந்து பைத்தானோட எக்ஸ்டென்ஷன். ஸோ பைத்தான் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைல் வந்துடும். நெக்ஸ்ட்டு A = 10 B = 20 print ஏன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேவா? இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இதை வந்து நம்ம ரன் பண்ணுறதுக்கு ரன் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிட்டு ரன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைனா F5 அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் நமக்கு ரன் ஆயிரும். ரன் ஆகுறப்ப ஆல்ரெடி நல்லா செக் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நமக்கு இன்டர்பிரிட்டரில் போய் ரன் ஆகுது. ஓகேவா? ப்ரீவியஸாக நம்ம கொடுத்துருந்தோம் A = 10ன்ட்டு. அது வந்து இன்டர்பிரிட்டரில் நம்ம கொடுத்துருந்த கமாண்டும் நெக்ஸ்ட் லைனில் ரன் ஆகிருக்கு. இங்கே நான் பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கொடுக்கல அப்படின்னா எனக்கு ரன் ஆகாது. ஓகேவா? பிரிண்ட் ஆகாது வேல்யூஸ், அவ்வளோதான். ஸோ அப்போது பிரிண்ட் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த இன்டர்பிரிட்டரோட யூஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம நார்மலாகவே ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கொஞ்சம் லைன்ஸ் வந்து ஒரு 1000 லைன்ஸ் 100 லைன்ஸ் அந்த மாதிரி தான் கொடுக்க போகிறோம். அப்படிங்கிறப்ப இன்டர்பிரிட்டரோட யூஸ் லைன் பை லைனாக எக்ஸிக்யூஷன் நடக்கும்போது நமக்கு என்ன யூஸ்னால், இப்போ ஒரு 1000 லைனில் கோடிங் நம்ம எழுதியிருக்கோம் அப்படிங்கிறப்ப அதில் எரர் வரும். பட் பர்டிகுலராக இங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இல்லைனா அந்த எரரில் என்ன அந்த பர்டிகுலர் லைனில் என்ன எரர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த இன்டர்பிரிட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நிறைய லைன் ஆஃப் கோடில் பர்டிகுலர் லைனில் எரர் இருக்குது அப்படின்னா அந்த லைனை அப்படியே நம்ம காப்பி பண்ணி இங்கே போட்டோன்னா அந்த லைனில் எக்ஸாக்டாக எனக்கு என்ன எரர் அப்படிங்கிறது ஈஸியாக வந்து நம்மளால் எரர் டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இன்டர்பிரிட்டர் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம கொடுக்குறோம் ஒரு வேல்யூ, அந்த வேல்யூவுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? இப்போ A = 10 அப்படின்னு